சிக்கன் பாக்ஸ் ஸ்கார் வந்துச்சுன்னா மறைவே மறையாதா? லைஃப் லாங் நம்ம கூட இருக்குமா? ஆக்சுவலி எஸ் அண்ட் நோன் தாங்க. அது உங்களோட சாய்ஸஸை பொறுத்தும் இருக்கு. அண்ட் சிக்கன் பாக்ஸ் வந்தோடனே அதை எந்த அளவுக்கு நீங்க ட்ரீட் பண்ணிக்கிறீங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை ஹீல் பண்றீங்கிறத பொறுத்தும் இருக்கு. இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டா சிக்கன் பாக்ஸ் வந்தா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி இந்த ஸ்காரை ட்ரீட் பண்ணலாம், இதை பத்தி தான் டீட்டெயிலாக பேச போறோம். ஹாய், ஐம் டாக்டர் மோனிஷா அரவிந்த், டெர்மட்டாலஜிஸ்ட். சிக்கன் பாக்ஸ் அப்படின்னா ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸால வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். இது ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு பரவும். நீங்க பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ் வந்தா தனியா படுக்க வைப்பாங்க, சுத்தி வேப்பல் எல்லாம் வைப்பாங்க, வெளியில போக கூடாதுன்னு, வீட்டுக்குள்ள வரவங்க மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே ரீசன் பிகாஸ் இட் இஸ் an infection அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் இன்னொருத்தங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்காக இதை எல்லாமே ஃபாலோ பண்ணாங்க. இப்பவும் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. அது எதுவுமே தப்பு கிடையாது. உங்களுக்கு முக்கியமா தெரிய வேண்டியது என்னன்னா, இது வந்துருச்சு, இது இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட முதல்ல இது சிக்கன் பாக்ஸா இல்லையா அப்படிங்கிற ஒரு டயக்னோசிஸை ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சு சொல்லணும். பக்கத்துல இருக்க டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்டயோ இல்ல பிசிஷியன் கிட்டயோ போங்க. இம்மீடியட்டா கண்டிப்பா ஆன்டி வைரல் மெடிகேஷன்ஸ் ஆரம்பிக்கணும். ஏன்னா இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கிடையாதுன்னு, இட்ஸ் வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ நீங்க மஞ்சள் போட்டாலோ நீம் போட்டாலோ இதுல எல்லாமே ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட்ஸ் இருக்கே தவிர ஆன்டி வைரல் எஃபெக்ட்ஸ் இல்லை. ஸோ ஆன்டி வைரலுக்கு நீங்க அந்த வைரஸை உங்க பாடியில இருந்து எடுக்கிறதுக்கு மெடிகேஷன்ஸ் எடுத்தா மட்டும்தான் அது கம்மியாக போகுது. எவ்வளோ சீக்கிரம் அதை எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு அதனால வரக்கூடிய மிச்ச ப்ராப்ளம்ஸ் லைக் செகண்டரி இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும், இல்ல மற்ற பாடி பார்ட்ஸுக்கு பரவுறதா இருக்கட்டும், ஸ்கார் ஆகாம தடுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம ஃபாஸ்டன் அப் பண்றதுக்கு எவ்வளோ சீக்கிரம் இதை ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஹீலிங்கும் பெட்டரா இருக்கும். ஸ்கின்ல நம்மளுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கான்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கொப்பளமா ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிக்கும். தண்ணி கொப்பள மாதிரி இருக்கும், குட்டி 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 குட்டியா இருக்கும். இது வந்த உடனே ஃபர்ஸ்ட் சிம்டமே இச்சிங். ஸோ என்னன்னா, நைட்டு தெரியாம நீங்க சொரியும் போது அது உடஞ்சிரும். உடையறதுனால அது ஒரு மாதிரி ஹீல்டா, ஒரு மாதிரி கொசு கடிச்சா இருக்கிற லீஷன் மாதிரி இருக்கும். அதனாலதான் முதல்ல டவுட்டே வரும். பட் உங்களுக்கு ஒரு மைல்டு பாடி பெயின் இருக்கு, கொஞ்சம் ஒரு மாதிரி முடியாம இருக்கு, சோர்வா இருக்கு, ஃபீவர் லைட்டா இருக்கு, அதே மாதிரி இந்த வெசைக்கிள்ஸ் சொல்லுவோம், இந்த மாதிரி லீஷன்ஸ் தண்ணி கொப்பள மாதிரி அங்க உடம்பு ஃபுல்லா வர்றதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வெயிட் பண்ணாம ஃபர்ஸ்ட் டாக்டர் போய் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது ஸ்கின்ல நிறைய இச்சிங்க கொடுக்கும். இந்த சொரியறதுனாலேயே ஃபர்ஸ்ட் ஸ்கார் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ரெண்டாவது பெரியர் டிஸ்ரப்ஷன். ஸோ பேசிக்கா இது ஃபுல்லா இன்வால்வ் ஆகும்போது நம்ம ஸ்கின் பெரியர் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ணாது. ஒன்று இந்த வைரஸ்னால, இன்னொன்று பிரேக் ஆயிட்டு செகண்டரி இன்ஃபெக்ஷன் சீக்கிரம் வரும். நீங்க சொரிய இல்ல அதுல நம்ம ஏதாவது அப்ளை பண்ணும்போது, எஸ்பெஷலி மஞ்சள் இல்ல நீம் அப்ளை பண்ணும்போது சான்சஸ் ஆஃப் செகண்டரி இன்ஃபெக்ஷன் இஸ் மோர் ஹை. உங்களுக்கு இது ஸ்கார் ஆகாம ஹீல் பண்ணணும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் திங் நீங்க பண்ண வேண்டியது ஹைட்ரேட். டாபிக்கலாவும் சரி உள்ளேயும் சரி நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்னா முன்னு டீஹைட்ரேஷன் ஆகாம இருக்கும். பிகாஸ் வாட்டர் லாஸ் ஸ்கின் மூலமாவே நிறைய நடக்க போகுது. ஸோ எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் சீக்கிரம் வரும். அதனால தான் இளநீ குடிக்கிறது, மோர் குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது. ரெண்டாவது டாபிக்கல் ஹைட்ரேஷன். கேலமைன் லோஷன் ஏன் ஹெல்ப் பண்ணுதுன்னா இச்சிங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க சும்மா உட்காந்து சொரிஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும். ஆன்டி பாக்டீரியல் கிரீம்ஸும் ஹெல்ப் பண்ணும் செகண்டரி இன்ஃபெக்ஷன் வராம தடுக்கிறதுக்கு. செகண்டரி இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இதுல நம்ம தேவையில்லாம சில விஷயங்கள் அப்ளை பண்ணும்போது இது தானா ஹீல் ஆகுறது நின்றுட்டு உடனே பாடிக்குள்ள இன்னொரு இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஏன் வருது? ஏன்னா இங்க ஸ்கின் பிரேக் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன போட்டாலும் அது இன்ஃபெக்ட் ஆக போகுது. ஸோ இன்ஃபெக்ட் ஆகாம இருக்கிற விஷயங்களை தான் நான் போடணும். ஸோ இது நான் உள்ள எனக்கு இன்னொரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அது இன்னும் திரும்ப ஒரு பிரச்சனை. ஸோ அதனால ஹீல் ஆகாம அங்க தழும்பு ஆக போறது உறுதி. ஸோ உங்களுக்கு ஸ்கார் ஆகிறத நீங்க கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நல்லா ஹைட்ரேட் உள்ள பண்ணுங்க. ரெண்டாவது கேலமைன் லோஷன்ஸ் அப்ளை பண்ணுங்க. ஸோ தட் இச்சிங் இல்லாம இருக்கும். ரொம்ப அன்கன்ட்ரோலபிள் இச்சிங் இருக்குன்னா ப்ளீஸ் கோ see a doctor. அதுக்கு ரெடியூஸ் பண்றதுக்கு மெடிகேஷன்ஸ் எடுங்க. ஸோ தட் உங்களுக்கு தெரியாம நீங்க சொரிஞ்சிட்டு இருக்க மாட்டீங்க. அண்ட் அகெயின் வெரி 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 இம்பார்ட்டன்ட், உங்க டாக்டர் கொடுக்குற மெடிசன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஆன்டி வைரல் ட்ரக்கை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் டாபிக்கெல்லாம் அவங்களே க்ரீம் கொடுப்பாங்க, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பாக ஹீலிங் நடந்து முடிக்கிறதுக்கு ரொம்ப 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 டிலே ஆகும். காரணம் இது ரொம்ப டீப்பான ஒரு இன்ஃபெக்ஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மொத்த ஸ்கின்னுமே உடஞ்சி புது ஸ்கின் வரணும். அதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ இப்போ இது எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா யூ கேன் கோ மீட் அ டெர்மட்டாலஜிஸ்ட், ஸ்டார்ட் அட்லீஸ்ட் டாபிக்கல் மெடிகேஷன்ஸ். ஸோ எல்லா ஸ்காருக்குமே நம்மளுக்கு க்ரீமில் போகுமா அப்படின்னு கேட்டால்
ரொம்ப கஷ்டம். ஏர்லி ஸ்கார் அப்போ தான் பிக்மெண்ட் ஆயிருக்குன்னா க்ரீம்ஸ் வந்துட்டு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், சொல்கிறது ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகும் அது பெட்டராக தானாக கம்மியாகிறதுக்கு வித் த ஹெல்ப் ஆஃப் டாபிக்கல் க்ரீம்ஸ். இந்த டாபிக்கல் க்ரீம்ஸில் வந்துட்டு பிக்மெண்டேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்கின்னோட ஹீலிங்கை ஃபாஸ்டர் ஆகிறது, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் டு இம்ப்ரூவ் இட். ஆனால் ஆல்ரெடி அது குட்டி குட்டியாக ஸ்கார் ஆயிடுச்சு, இல்லை அப்போ தான் லைட்டாக பிக்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, எனக்கு இந்த ஸ்கார் லைஃப் லாங் இருக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இமீடியட்டாக யூ கேன் ஆல்சோ ஸ்டார்ட் வித் ப்ரொசீஜரல் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ரொசீஜரல் ட்ரீட்மெண்ட்ஸ் எப்போ நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 months ஆஃப்டர் யோர் ரெக்கவரி பீரியட் யூ கேன் ஸ்டார்ட் வித் த ப்ரொசீஜரல் ட்ரீட்மெண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் ஏர்லியராக ஆரம்பிக்கும் போது 4 sessions கம்ப்ளீட் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்கார் இல்லாமல் பார்த்துருக்கோம். பட் அதுவுமே சில ஏரியாஸில் கம்ப்ளீட்டாக போகாமல் ஒரு மைல்ட் டென்ட் இருக்கும், ஆனால் அது அவ்வளோ ப்ராமினெண்ட்டாக நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும். பட் அட்லீஸ்ட் 80% there will be a good reduction of these scars. எதுக்கு? கொலாஜனை ரீமாடல் பண்ணுறதுக்கு. ஏர்லியராக பண்ணும்போது கொலாஜன் ரீமாடலிங் ஃபாஸ்ட்டாக நடக்கும், ஏன்னா அது ஃபுல்லாக வந்து அந்த நடந்து முடிஞ்சிருக்காது, அதுக்குள்ளே இன்டர்வீன் பண்ணி அதை பெட்டராக ஆக்குறதுனால. இதே உங்களுக்கு லேட் 1 வருஷம் முன்னாடி வந்திருக்கு, 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி வந்திருக்கு, அந்த ஸ்கார் இருக்குது, அதை ட்ரீட் பண்ண நினச்சா எஸ் அப்பவும் அதை ட்ரீட் பண்ண முடியும். அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் மட்டும் நம்ம லேசர் பண்ணி அதை ட்ரீட் பண்ணலாம், ரீசர்ஃபேஸ் பண்ணி கொலாஜனை ஸ்டிமுலேட் பண்ணி அந்த ஸ்காரை மேலே எடுத்துட்டு வர்றதுக்கு. there are multiple treatment modes. ஒரு ஃபார்ம் இஸ் ஃப்ராக்ஷனல் CO2 லேசர், ரீசர்ஃபேஸும் பண்ணும், கொலாஜன் ரீமாடலிங்கும் கொடுக்கும். ஸோ நியூ ஸ்கின் வரும்போது இன்னும் பெட்டராக கொலாஜன் ஃபார்ம் ஆகிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்ப ஆரம்பிக்கும். பட் the only problem is the period of the treatment. easily 10 sessions அது தேவைப்படும் to treat this kind of deeper scars and old scars. Again you can expect ஒரு 50 to 60% of reduction in these scars. பட் நிறைய ஸ்கார்ஸ் இருக்குது, ஃபேஸ் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னும் போது நல்ல ரிடக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்லா ஸ்காரும் மறையணும்னு நினைக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 60% ஆஃப் ஸ்கார் மறைஞ்சா கூட உங்களுக்கு ஃபேஸ் ரொம்ப கிளியராக இருக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக உங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் இருக்குது அப்படின் போது உங்கள் டயட் மேட்டர்ஸ் அ லாட். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஹைட்ரேஷன், ஏன்னா இங்கேருந்து நிறைய வாட்டர் லாஸ் நடக்குது. ரெண்டாவது ப்ரோட்டீன், அகெயின் உங்கள் ஸ்கின் பெரியர் டிஸ்டர்ப்ட் ஆயிருக்கு, ஸோ அதனால் ப்ரோட்டீன் லாஸ் நிறைய நடக்க போகுது. சில பேர் சிக்கன் பாக்ஸ் இருந்தால் நான்வெஜ் கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் இருக்கணுங்கிறது தான். ஏன்னா நான்வெஜ் இருக்கும்போது இன்ஃப்ளமேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம். ஸோ அதனால நிறைய காய்கள், நிறைய பழங்கள், ப்ரோட்டீன் இன் வெட் சோர்ஸ் எடுங்க. You can also add protein powders if you want to, like plant-based protein powders add பண்ணுங்க, whey protein வேண்டாம். And also antioxidants. ஸோ antioxidants அப்படின்னு சொல்லும்போது காய்கள் ஒரு நாளைக்கு 3 காய் 3 பழம் எடுங்க. நிறைய லிக்விட்ஸ் அண்ட் சாலிட் சூப்ஸ் நிறைய குடிங்க. இளநீ, மோர், நெல்லிக்காய் ஜூஸ், டொமேட்டோ ஜூஸ், லைம் ஜூஸ், இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எலக்ட்ரோலைட்ஸுமே நல்லா ஹெல்ப் பண்ணும். ஆன்டிஆக்சிடென்ட் ரிச்சும் கூட, ஹீலிங்கும் நல்லா பெட்டராக இருக்கும். மஞ்சள் மேலே அப்ளை பண்ணுறதை விட நீங்கள் மஞ்சளை வந்துட்டு உங்கள் ஃபுட்டில் நிறைய ஆட் பண்ணுங்கள். இன் ஜென்ரல் நம்ம சவுத் இந்தியன் டயட்டில் நிறையவே மஞ்சள் நம்ம ஆட் பண்ணுறோம், ஸோ அதுவே நம்மளுக்கு போதுமான அளவாக இருக்கும். அது இல்லாமல் சுடுதண்ணியில் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் போட்டு குடிக்கிறதோ இல்லை பாலில் போட்டு குடிக்கிறதோ இட்ஸ் ஆல்சோ ஓகே. ஸ்வீட்ஸ், சுகர்ஸ், ப்ராசஸ்ட் பேக்ட் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். பெரிஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். சீசனலாக கிடைக்கிற ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணிக்கலாம், நெல்லிக்காய் ஆட் பண்ணிக்கலாம், இது இல்லாமல் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் நீங்கள் போடுற க்ளோத்திங் கண்டிப்பாக ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணாமல் போடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் ஸ்கின் ரொம்ப இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும், எரிச்சலும் இருக்கும். ஸோ அதனால் லைட் க்ளோத்ஸ், லூஸ் ஃபிட்டிங், காட்டன், சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு அது ரொம்ப இரிட்டேட் ஆகாமல் இருக்கும். ஒரு நாளைக்கு 2 தடவை குளிச்சுக்கோங்க. சேஞ்ச் யுவர் ட்ரெஸ், ஏன்னா அந்த வெசைக்கிள்ஸ் உடஞ்சி அது அப்படியே இருக்கிறது ஒரு மாதிரி நம்மளுக்கும் ஃபீல் ஆகும். அண்ட் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு, ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இதுவுமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். ஆனால் இதை நீங்கள் ஏர்லியராக ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு அது ப்ராப்பராக ஹீல் ஆகிடும். அதை நீங்கள் அப்படியே விட்டிங்க அப்படின்னும் போது ஸ்கின்ல மட்டும் இருக்கிற டேமேஜ் கிடையாதுங்க, மிச்ச ஆர்கன்ஸுமே இன்வால்வ் ஆகலாம், மிச்ச ஆர்கன்ஸ்லையுமே டேமேஜ் வரலாம். ஈஸியாக உங்கள் ஸ்கின் டிஸ்டர்ப்ட் ஆகி அது மூலமாகவும் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் மிச்ச ஆர்கன்ஸை அட்டாக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்துச்சுன்னா கூட ஃபஸ்ட்டு போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணி என்னங்கிறத பார்த்து சார்ட் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இப்போது இட்ஸ் சீசன் ஃபார் சிக்கன் பாக்ஸ். நானே ஆல்மோஸ்ட் டெய்லி ஒருத்தங்க 2 பேராவது வந்துட்டு இந்த சிம்டம்ஸோடு வந்துடுறாங்க. ஸோ மேக் ஷுர் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குன்னா இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஸ்கின் அண்ட் ஹேர் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.